guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 19. ஒருவேளை நீங்கள் 18வது எபிசோடு பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து இது எல்லாத்தையுமே டிவியில் ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷன் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. முக்கியமாக நம்ம ஹுவாங் ரொம்பவும் ஆச்சரியமாகறான். ஏன்னா அவங்க கிட்ட போகும்போது இந்த கிரவசஸ் அது கரெக்டாக 2 மணிக்கு அப்பியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம எசுமி அங்கே சொல்கிறாங்க. அப்போனா இந்த ஹுவாங் அவனுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்க நம்ம சீக்கிரமாக ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு காரணமாக தான். அப்போ நான் இப்படி சொல்லாதீங்க கிரவஸ், அது எங்கே வரும், எந்த நேரத்தில் வரும், எல்லாமே நம்ம கிம்முக்கு தெரியுது. ஏதோ ஒரு வகையில் சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வருது. அங்கே மின்னலெல்லாம் பயங்கரமாக பாஞ்சிருக்கும்ல. நம்ம ஹீரோ மேலாமன் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு தாக்குறான். நம்ம கிம்மோட வேகமும் சும்மா இல்லை, ஆள் படுவேகமாக அங்கே தப்பிக்கிறான். ஆமாம், என்னப்பா ஸ்கில் இது எனக்கு நான்சென்ஸாக இருக்குது. பார்க்கும்போது உனக்கு ஸ்கில் மாதிரியாக இருக்குது. சரி, என்னோட பயங்கர டெவஸ்டேட்டிங்கான பவரை உனக்கு காட்டுறேன். த ஹெவன்லி ஸ்வாட், இது மூலமாக என்னால் எதையும் வெட்ட முடியும். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப வருஷத்துக்கு பயன்படுத்தலை. ஆனால் நீ ஏதோ ஒரு ஸ்கில் அப்படின்னு ஏதோ ஒரு பவரை சொன்னல, அந்த பவரால் கூட இது முன்னாடி நிற்க முடியாது. அங்கே கையை அப்படியே அவன் மேலே தூக்குறான். அங்கே இதை பார்க்கும்போதே கிம்முக்கு அங்கே தெரியுது இந்த அட்டாக் ரொம்ப டேஞ்சர்ஸாக எனக்கு தெரியுது. எப்படியாச்சும் நான் டாச் பண்ணணும். ஆனால் இப்போ என்னால் பின்னாடி போக முடியாது. ஏன்னா அவனை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நான் தூரமாக போகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ அது எனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட போய் தாக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே செம்ம வேகமாக எப்படியோ நம்ம ஜெங்மாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிடறான். அதை பிடிச்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனோட மண்டையை வச்சு ஜெங்மாவோட மண்டையிலே பயங்கரமாக தாக்குறான். அங்கே ஜெங்மாவுக்கே இத்தனைக்கும் அங்கே பயங்கரமாக தலைவலிக்கும். ஆனால் அப்பையும் நம்ம ஹீரோ விடலை. அங்கே கிங் ஆஃப் கிங் ஓவர்லட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை பண்ணுறான். இந்த அட்டாக் மூலமாக நம்ம ஜெங்மா அப்படியே தள்ளி போய் விழுறான். நான் இதை திரும்பவும் சொல்லி ஆகணும், நீ வெறும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, நீ அதுக்கும் மேலே கிரேட். ஏன்னா நான் இப்போ பயன்படுத்த போகிற அந்த பவர் இதுவரைக்கும் நான் கிளைமராக மாறி இந்த அட்டாக்கை நான் பயன்படுத்தினதே இல்லை. இந்த மாதிரி அட்டாக்கை நீ என்னை பயன்படுத்த வைக்கிற கார்டியன். அங்கே இப்படி சொல்லிக்கிட்டே அவன் கத்தியை தூக்குறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மின்னலும் அப்படியே பாயுமா. அங்கே இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இது ரொம்ப மான்ஸ்டராக இருக்குது. சீக்கிரமாக அவனுக்கு நெருக்கமாக போகணும், இல்லைன்னா அவ்வளோதான். கார்டியன், உனக்கு தெரியுமா என்ன எதுக்கு எல்லாருமே தண்டர் காட் ஜெங்மா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு? அதை நான் இப்போ உனக்கு காட்டுறேன். அந்த அட்டாக்கை அவன் கொடுக்குறான். அந்த இடமே ஒரு பிளாஸ் அவுட் ஆகுது. டிவியில் பார்க்குற நம்ம ஹுவாங் அங்கே இருக்கிற ஹண்டர் அசோசியேஷன் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஜெங்மா அவன் வந்து உண்மையிலே பயங்கர மான்ஸ்டரஸாக இருக்கான். ஏன்னா நம்ம ஜெங்மா பண்ண அட்டாக்கில் அவன் பண்ண அட்டாக் வந்துட்டு என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே அப்படியே தரமட்டமாக அழிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் வெளிப்பட்டிருக்கும்ல, அவ்வளோதான். நம்ம ஹீரோவோட கதையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அந்த கிளைமர் யோசிக்கிறான். ஆனால் நல்லா பார்த்தா தான் தெரியுது உண்மையிலே நம்ம ஹீரோவோட கதை அங்கே முடியலை. கிம் பார்த்தா அங்கே சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் அட்டாக் பண்ணும்போது எப்படியோ கரெக்டான டைமில் என்னோட பாடியை ஸ்விங் பண்ணிட்டல, அதனால தான் இந்த அட்டாக் உன் மேலே படலை. இப்படி சொல்லும்போது அவரோட உடம்புல இருந்து பயங்கரமான மின்னல் பாயுமா. நம்ம ஹீரோவோட உடம்பு பயங்கரமாக அங்கே ஷாக் அடிக்குது. நம்ம ஹீரோவுக்கும் ஒரு விதமாக இருக்கும்போது அங்கே திடீர்னுட்டு சிஸ்டம் நோட்டிஃபை பண்ணுது, இப்போ உங்களுக்குள்ள மானா டெவலப் ஆகிடுச்சு. இனிஷியல் மேஜிக் அது கிரேடில் இருக்குது. அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியுது இவன் வந்து மின்னலை பாய்ச்சனால அதனால் நம்ம ஹீரோக்குள்ளே இருந்த அந்த மானா அது அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ அவனால் மேஜிக்கையும் பயன்படுத்த முடியும். நீ வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்கியா? ஆனால் இந்த மாதிரி லக் உனக்கு திரும்பவும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா உன்னோட கதையை மொத்தமாக நான் முடிக்க போகிறேன். அந்த இடத்துல திரும்பவும் பழையபடி ஒரு பயங்கரமான அட்டாக்கை அவன் ரெடி பண்ணுறான். இது உண்மையிலேயே ரொம்ப ஆசமாக இருக்குது. அவன்கிட்ட இப்போ இருக்கிற அந்த எபிலிட்டி அது ஒன்றும் சிஸ்டமால் கிடைக்கப்பட்ட ஸ்கில் இல்லை, பியூராக அவனாக தனக்குத்தானே டெவலப் செஞ்ச ஒரு ஸ்கில் அது. நான் சொல்லி ஆகணும், உண்மையிலே நீ ஒரு டீமன் தான். ஹே, நீ இன்னமும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னோட ஹெவன்லி ஸ்வாட் டெக்னிக்கை பார்த்தும் உன்னால் என் கூட சண்டை போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? நீ என்னப்பா யோசிக்கிற?
ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கை வச்சு என்னை பயமுறுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வா, இப்போல்லாம் நீ உண்மையிலேயே ரொம்ப அரகண்ட்டாக இருக்க. உண்மையை சொன்னால் நீ ஒரு முட்டாள். உன்னால் கண்டிப்பாக என்னை தோக்கடிக்க முடியாது. அப்படியா? என்னோட கரண்ட்டான ஸ்ட்ரென்த்தை வச்சு உன்னை தோக்கடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று உன்னோட லைட்டிங், அதை பற்றி என்ன யோசிக்கிற? இப்படி ஆள் சொல்லும்போது அந்த இடத்துல பயங்கரமாக மின்னல் பாயுது. செங்மா இதை பார்த்து இன்னுமே ஆச்சரியமாகறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ இதை எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். நான் டவரில் ஒரு லூப்பில் மாட்டிக்கும் போது அந்த இடத்துல ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் ட்ரை பண்ணேன். அதுவும் எந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதை கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அவங்க தான் இந்த உலகத்திலேயே அப்சல்யூட்டான பீயிங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஆள் ட்ரெயின் பண்ணான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோவுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. எப்படி ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தணும் அதுவும் நம்ம ஆளுக்கு தெரியாது. அதனால் மேன்வா இதெல்லாம் ஆள் மார்ஷியல் ஆர்ட்ஸாக பார்த்துருப்பானா. அதை தான் வெறுமனை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அந்த இடத்துல பெருசாக எதுவும் நடக்கலை. ஆனால் நான் யோசிக்கலை, அந்த விஷயம் இப்போ எனக்கு பெரியதான அளவில் உதவுன்னு. இப்போ சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட முதுகில் ஒரு பயங்கரமான விங்ஸ் அப்படியே முளைச்சிருக்கு. எப்படி என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கிறியோ? இதுக்கு காரணம் நீ தான். 10 செகண்டுக்கு நீ என்னோட மென்டராகவே இருந்த. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே கற்றுத்தரல. ஆனால் அங்கே கற்றுக்கணும்னு ஒரு வெறி இருந்திருக்கும். அதனால் ஆள் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணியிருப்பான். அதான் இப்போ ஸ்கில்லை ஆள் கற்றுக்கிட்டான். இதை பார்க்குற செங்மா ரொம்பவும் ஆச்சரியமாகறான். அங்கே பயங்கரமான பவர் அப்படியே வெளிப்படுமா? அங்கே கிம்மும் சொல்கிறான், ஹே, இப்போ என்னோட டைம், அதாவது உன் மூலமாக கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில்லை நான் உனக்கு காட்டுறதுக்கு. எப்பயுமே ஒரு ஸ்கில்லோ ஒரு எபிலிட்டியோ பயன்படுத்தணும்னா எல்லா பவரையும் ஒரு இடத்துக்கு நம்ம கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பயங்கரமான அட்டாக்கை ரிலீஸ் பண்ணணும். அதானே உன்னோட ஸ்கில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிக் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் டிஃபீட் கிங் அப்படின்னா ஆள் அவனே வச்ச பேரோட ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். இந்த கிக்கில் ஆளோட கதையும் அங்கேயே முடியுது. சிஸ்டமும் அங்கே இன்ஃபார்ம் பண்ணுது, நீங்கள் வெற்றிகரமாக இந்த கிளைமரை தோக்கடிச்சிட்டிங்க. இன்விடேஷனுக்கான டைமிங் அது வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 10 days 3 hours 8 minutes 11 seconds. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.